அனைவருக்கும் வணக்கம். முயற்சிக்கு என்றும் முதலிடம் வழங்கும் ஆர்ஜே மீடியாவின் அறிவிப்பாளர் குரல் மகுடம் 2025 போட்டியின் இறுதி சுற்றுக்கு தெரிவாகியிருக்கும் நான் மணிகண்டன் திருநேத்ரி. செங்கலடி மத்திய கல்லூரியிலே தரம் 1 முதல் 13 வரை என்னுடைய பாடசாலை கல்வியை முடித்துக்கொண்டு தற்போது கிழக்கு பல்கலைக்கழகத்திலே தொழில்நுட்ப பீடத்தில் என்னுடைய 1ஆம் ஆண்டு பட்டப்படிப்பினை பயின்று வருகின்றேன். எனது பெற்றோரின் பெயரை அறிமுகமாக கொண்டிருந்த எனக்கு சுய அறிமுகம் கொடுத்த ஒன்றுதான் இந்த அறிவிப்புத்துறை. ஏனெனில் குறிப்பிட்ட வயது வரை என்னுடைய அம்மாவின் அப்பாவின் பிள்ளை என்று அழைத்து கொண்டிருந்த சமூகம் ஒரு குறிப்பிட்ட வயதின் பின்பு தற்போது என்னை அனௌன்சர் பிள்ளை என்று அழைக்கின்றது. அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது என் மனதில் அப்படி ஒரு ஆனந்தம். ஏனெனில் முதன்முறையாக எனக்கென அடையாளம் கொடுத்த ஒரு துறைதான் இந்த அறிவிப்புத்துறை. எனக்கும் அறிவிப்புத்துறைக்குமான இந்த பந்தம் சற்று இளவயதிலேயே ஆரம்பமாகிவிட்டது. அலைவாங்கிக்கும் எனக்குமான தொடர்பு இளவயதிலே, அதாவது முன்பள்ளி காலங்களிலேயே ஆரம்பமாகிவிட்டது. ஆனால் அறிவிப்புத்துறைக்கும் எனக்குமான தொடர்பு, அந்த பந்தம் பாடசாலை காலத்தில் தான் ஆரம்பமாகியது. என்னுள் இப்படி ஒரு திறமை இருக்கின்றது என்பதை வெளிக்கொண்டு வந்தவர் எனது கல்லூரி ஆசிரியர், பாடசாலை ஆசிரியர் திரு தங்கராசா மதிவண்ணன் அவர்கள். நாம் மதிசர் என அவரை அன்பாக அழைப்போம். எத்தனையோ மாணவர்கள் தற்போது கூட இலைமறை காய்களாக இருக்கிறார்கள். நானும் அப்படி இல்லாமல் தற்போது என் திறமை வெளிக்கொணரப்பட்டது என்றால் அது என்னுடைய மதிசரால் தான். தரம் 4 என்னை எனது பாடசாலை மாணவர் மன்றத்திற்கு முதலாக அறிவிப்பாளினியாக என்னை அறிமுகப்படுத்தினார். அதில் குறிப்பிட்ட அளவு வரவேற்பு எனக்கு கிடைத்தது. அதன் பின்பு என்னுடைய அறிவிப்பு துறையிலே ஒரு முக்கியமான திருப்புமுனையாக அமைந்தது தரம் 5 நானும் எனது நண்பி நித்யஷாயினியும் தொகுத்து வழங்கிய மட்டக்களப்பு மாவட்டத்தின் கலை விழா. அது எமது கல்லூரியில் இடம்பெற்றது. அதிலே மட்டக்களப்பு மாவட்ட ஆணையாளர் மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டிருந்தனர். அவர்கள் அத்துணை பேருமே எங்களை மிகுதளவில் பாராட்டி இருந்தனர். ஏனெனில் இவ்வளவு சிறிய வயதில் இந்த மாணவர்கள் மிக அழகாக ஒரு நிகழ்வை தொகுத்து வழங்குகிறார்கள் என்று. அதுதான் என்னுடைய அறிவிப்புத்துறையின் ஒரு முக்கிய திருப்புமுனை. அதன் பின்பாக பாடசாலை மட்டத்திலே மிகவும் வரவேற்பு எனக்கு கிடைத்திருந்தது. நமது பாடசாலையின் கலை நிகழ்வு, சரஸ்வதி பூசைகள் மற்றும் பல காலை கூட்டங்கள், இப்படி பல நிகழ்வுகளுக்கு எனக்கு அறிவிப்பு செய்யும் வாய்ப்பும் கிட்டியிருந்தது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய கல்குடா வலயத்தில் இருந்து அதிகாரிகள் வருவார்கள் வலய மட்ட நிகழ்வுகளுக்கு. அந்த அனௌன்சர் பிள்ளை இங்கே கொஞ்சம் கூப்பிடுங்க, அடுத்த கிழமை ப்ரோக்ராம் இருக்கு என்று என்னை அழைத்து செல்வார்கள். எனக்காக ஒரு மகிழ்ந்து வரும், அதில் என்னை அழைத்து செல்வார்கள். அதில் போகும்போது எனக்கு இந்த வானத்தில் பறப்பது போன்ற ஒரு உணர்வு இருக்கும். ஏனெனில் எமது திறமைக்கான ஒரு அங்கீகாரம் எனக்கென்று ஒரு அடையாளம் அளித்தது இந்த அறிவிப்பு துறையாகத்தான் இருக்கிறது. அதற்கு என்றுமே நான் நன்றி கடன்பட்டவளாக இருக்கின்றேன். அதன் பின்பு உயர்தரத்திலே படித்துக் கொண்டிருக்கும் போது தமிழ் மொழித்தின போட்டியிலே நான் தேசிய மட்டத்திலே 3ஆம் இடத்தை பெற்றிருந்தேன். அது என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அறிவிப்பு துறைக்கு ஒரு மிகுந்த அங்கீகாரமாக அது கிடைத்திருந்தது. ஏனெனில் அதன் பின்பாக நிறைய வாய்ப்புகள் பாடசாலையை தாண்டிய பல சமூகங்களிலிருந்து, பல நிகழ்வுகளிலிருந்து எனக்கு அறிவிப்புகள் கிடைத்தன. அண்மையில் அரிமா கழகத்தில் ஒரு ஆங்கில அறிவிப்பை கூட நான் செய்திருந்தேன். அறிவிப்பு என்பது மொழியை தாண்டி இன்னொரு மொழிக்கு கூட என்னை அறிவிப்பு துறையானது அழைத்து சென்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து பல வாய்ப்புகள் எனக்கு கிடைத்திருந்தது. அப்போதுதான் நான் பல்கலைக்கழக படிப்பை தொடங்கினேன். பழைய நண்பி ஒருத்தி நிவேகா அவர்களுடைய பெயர் எனக்கு இன்ஸ்டாகிராமிலே ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தார், ஒரு புகைப்படத்துடன். நான் முதலில் அதை கண்டுகொள்ளவில்லை. பின்பு அந்த குறுஞ்செய்தியை நான் வாசித்து பார்த்தபோது அதிலே குறிப்பிட்டிருந்தது, அடியே நீ இதுக்கு போ, நீ எடுபடுவா என்று குறிப்பிட்டிருந்தது. பின்புதான் நான் அந்த புகைப்படத்தை பார்த்தேன். அதிலே அறிவிப்பாளர் போட்டி என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. உண்மையிலே என் கண்களை என்னால் நம்பவே முடியவில்லை. ஏனெனில் இத்தனை காலமாக நான் நிறைய போட்டிகள், நிறைய மன்றங்கள், நிறைய தனியார் நிறுவனங்கள், பேச்சு, வாசிப்பு, கவிதை, இவ்வாறு பல போட்டிகள் நடத்தி பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒரு நிறுவனம் கூட அறிவிப்பாளர் போட்டி நடத்தி நான் பார்த்ததே இல்லை. இது தற்போது வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் அறிவிப்பு துறையில் ஏதோ ஒன்றை சாதித்து விட மாட்டோமா, ஏதோ ஒன்றை நிகழ்த்தி காட்டிவிட மாட்டோமோ என்று தங்களுடைய திறமைக்கான களத்துக்காக
காத்து கொண்டிருக்கும் பல இளைஞர் யுவதிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்த ஒன்றுதான் ஆர்ஜி மீடியாவின் குரல் மகுடம். அந்த வகையிலே ஆர்ஜி மீடியா குழுமத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் ஆர்ஜி மீடியாவானது மென்மேலும் தற்போதிருக்கும் நிலையை விட மென்மேலும் பல மடங்கு வளர வேண்டும் என்று நான் இறைவனிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து நடக்கப் போகும் ஆர்ஜி மீடியா குரல் மகுடத்தின் இந்த இறுதிச் சுற்றிலே நான் ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.